அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். ஸலவாத்துன் ஸலாம் அலல் அன்பியாஇல் முர்ஸலீன் மலாயிகத்துல் முகர்ரபீன் வலா குல்லி மலக்கின் இபாதிக்கு சாலிஹீன். இன்றைய காணொளியில் ஜூஸ் 1 ஆரம்பம் செய்ய இருக்கிறோம். முதலாவதாக குர்ஆனுடைய முதலாவதான சூறாவாக இருக்கக்கூடிய சூரல் ஃபாத்திஹா மிகவும் பிரபலமான சூறாக்களில் ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சூறா மாத்திரம் 2 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கப்படுகிறது. அந்த பேரே எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னா ஆரம்பித்தல் அப்படிங்கிற பொருள்பட இருக்கிறது. ஒரு ஆப்டான பெயராக இருக்கிறது. இந்த சூறா பிற சூறாக்களை விட நிறைய வித்தியாசப்படுகிறது. எப்படின்னா இந்த சூறாவுடைய அதனுடைய சின்டாக்ஸே பார்த்தோம்னா, அதோடைய வடிவமைப்பை பார்த்தா இது ஒரு துவா எப்படி செய்வதற்கான ஒரு சின்டாக்ஸை சொல்வது போல் இந்த சூறா அமைந்திருக்கிறதை பார்க்கலாம். இந்த சூறா அல்லாவிடம் என்னது, மனிதன் இப்படி கேட்கிறான், தனக்கு என்னது ஹிதாயத் வேணும் இந்த மனிதன் கேட்கிறான். அதுக்கு பதில் சொல்லும் விதமாகத்தான் என்னது பிற சூறாக்கள் பொசிஷன் ஆகிருக்கு குரானில் அப்படின்னு நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க. இப்போ மனிதன் இந்த சூறாவினுடைய மைய கருத்தை எஹ்தின சிராத்துல் முஸ்தகீம் கேட்குறான், எனக்கு நேரான பாதையை தாயா அல்லா என அவன் கேட்கிறான். அதற்கு பதில் சொல்லும் விதமாகத்தான் எனது சூரல் பக்ராவிலிருந்து சூரை நாஸ் இருக்கிறது. அவன் அதனை போய் படித்தால் அவன் அந்த நேர்வழி என்னது பெற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த அமைப்பில் என்னது இந்த சூறா இருக்கிறது. இந்த சூறாவுடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கிறது, துவா எப்படி கேட்க வேண்டும் என்பதை எல்லாம் மறைமுகமாக சொல்கிறான். ஏன்னா அனைத்தையும் இறைவன் புறத்திலிருந்து வருகிறன்னா, அவனுடைய உணவு, அவனுடைய உயிர், அவனுடைய மரணம்னு அத்தனையும் இறைவன் புறத்திலிருந்து வருகிறான்னா, அவன் வாழும் பொழுது அதற்கான வழிகாட்டுதலும் என்னது இறைவனிடமிருந்தான் வர வேண்டும். எனவே அந்த வழிகாட்டுதலை மனிதன் இறைவனிடம் என்னது கேட்டு பெறும் விதமாக இந்த சூறா என்னது அமைந்திருக்கிறது. இந்த சூறாவினுடைய ஆரம்பத்திலேயே என்னது அல்லாஹ் தன்னை குறித்து அறிமுகம் செய்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அகிலங்களுக்கு எவன் இறைவனாக இருக்கிறானோ அவனைத்தான் நாங்கள் என்னது அல்லாஹ் என்று சொல்கிறோம். அல்லாஹ் என்றால் ஒரு ஊருக்கோ ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு பிராந்திய மக்களுக்காகவோ இறைவனாக அல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திற்குமான இறைவன் யார் இருக்கிறாரோ அவரைத்தான் நாங்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறோம். இந்த குர்ஆன் என்னது அல்லாவுக்கான ஒரு தன்மையை சொல்கிறது. ரஹ்மான் ரஹீம் அவனுக்கே இருக்கக்கூடிய என்னது மிக சிறப்பு வாய்ந்த கருணையுடையவன் அந்த பொருள்பட, அவன் மாலிக் யௌமித்தீன், அவன் மறுமை நாளின் அவன் தான் என்னது அதிபதியாக இருக்கிறான் என்ற அந்த பொருள் சொல்லி அதற்கு பிறகு மனிதன் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறான். அதற்கு பிறகு தன்னுடைய தேவையை இறைவனிடம் வைக்கிறான். அந்த தேவை தான் என்னது தனக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற அந்த தேவை. இறுதியாக யார் போல் ஆகிவிட வேண்டாம் என்ற அந்த கருத்தோடு இந்த சூறா என்னது நிறைவு பெறுகிறது. இதற்கு முன் வந்த சமூகங்கள் எப்படி வழிகட்டு சென்று விட்டனவோ அதுபோல தான் ஆகிவிட வேண்டாம் என்ற அந்த கோரிக்கையோடு இந்த சூறா நிறைவுபடுகிறது. இந்த கோரிக்கையை வைத்துவிட்ட மனிதன் இதற்கு பதில் சொல்லும் விதமாக சூரல் பக்ராவிலிருந்து சூரியன் நாஸ் வரை அல்லாஹ் அவனுக்கான வழிகாட்டுதலை தருகிறான். சூரல் பக்ரா இப்படி ஆரம்பிக்கும் பொழுதே இது வேதமாக இருக்கிறது, இதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க வேண்டாம், இது இறைவனிடமிருந்து வந்த வேதம் என்ற அந்த செய்தியை சொல்லிவிட்டு இந்த வேதம் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்ற அந்த டிக்ளரேஷனோடு ஆரம்பித்து யாருக்கு நேர்வழி காட்டும் என்ற அந்த செய்தியில் ஃபஸ்ட் அல்லாஹ் இறையச்சம் உடையவர்களுக்கு வழிகாட்டும் அவர்களுக்கான பண்புகளை அல்லாஹ் என்னது 2வது பக்கத்தில் நாம் என்னது குர்ஆனிலிருந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய 6 பண்புகளை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அவர்கள் மறுமையை நம்புகிறார்கள், அவர்கள் தங்களுடைய செல்வங்களிலிருந்து செலவு செய்கிறார்கள், அவர்கள் தொழுகை நிலைநாட்டுகிறார்கள், மறைவானவற்றை நம்புகிறார்கள் என அந்த செய்திகளை அடுக்கிவிட்டு இவர்களுக்குத்தான் எனது அல்லாவின் புறத்திலிருந்து ஹிதாயத் கிடைக்கும் என்ற அந்த செய்தி இங்கே பதிவு செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு ஒரு பக்கம் வாட்டில் யாருக்கு இதிலிருந்து நேர்வழி கிடைக்காது என்ற அந்த டிக்ளரேஷனும் கொடுக்கப்படுகிறது. ஒரு 13 வசனங்கள் முனாஃபிக்கின்களை குறித்து, தங்களை முஸ்லீம்களாக மக்களுக்கு மத்தியிலே காட்டிக்கொள்பவர்கள் ஆனால் உள்ளார்ந்த அந்த முஸ்லீம்களாக இல்லாதவர்களுடைய அந்த மனோநிலைகளை குறித்து அல்லாஹ் 13 வசனங்களில் பேசுகிறான். இங்கே அவர்கள் பேசினால் பொய் பேசுவார்கள் என்ற அந்த கருத்திலும் எனது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு மத்தியில் அவர்கள் நடிக்கிறார்கள், ஈமானை ஃபாலோ செய்வதை அவர்கள் என்னது முட்டாள்தனமாக நினைக்கிறார்கள் என அவர்களை குறித்த சாடல்களும் இங்கே என்னது பதிவு செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு மனித குலத்திற்கான ஒட்டுமொத்த அழைப்பையும் அல்லாஹ் விடுத்து உங்களை யார் படைத்தானோ அந்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள் என்ற அந்த துணியில் 21வது வசனம் எல்லாம் என்னது யார் இறைவனுடைய பண்பியலை குறித்து பேசுகிறது. இந்த பகுதியில் தான் எனது மிக பிரபலமான உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு சேலஞ்சையும் எல்லாம் முன்வைக்கிறான். நீங்கள் இந்த வேதத்தை குறித்து நீங்கள் சந்தேகித்தால் நீங்கள் இது போன்ற ஒரு வேதத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்ற அந்த ஓப்பன் சேலஞ்சும் என்னது இந்த பகுதியில் இடம்பெறுகிறது. இதற்கு பிறகு அல்லாஹ் நீங்கள் எப்படி அல்லாஹ்வை நிராகரிக்க முடியும் என பேசக்கூடிய 6வது பக்கத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தான் உங்களை எனது படைத்தான், குன்தும் அம்வாத்தன், நீங்கள் இறந்தவர்களாக இருந்தீர்கள், பிறகு அல்லாஹ் உங்களுக்கு உயிர் கொடுத்தான், பிறகு உயிர் கொடுத்த அல்லாஹ் உங்களை இறக்கவும் செய்வான், பிறகு மறுமை நாளில் நீங்கள் அவனுக்கு முன்னால் என்னது
அவனுக்கு முன்னால் நீங்கள் சங்கமிக்கப்படுவீர்கள், நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள், விசாரணை செய்யப்படுவீர்கள் என்ற அந்த திடுக்கிடக்கூடிய அந்த செய்தியை 6வது பக்கம் நமக்கு பதிவு செய்கிறது. 7வது பக்கத்தில் மனிதகுலம் எப்படி தோற்றுவிக்கப்பட்டது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி படைக்கப்பட்டார்கள், அதற்கான காரணக்கணிகளை, அவர் ஹலீஃபாவாக அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக படைக்கப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை இந்த உலகில் இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய ஒரு மஹ்லூக்காக இந்த மனிதன் எனது படைக்கப்பட்டிருக்கிறான அந்த செய்தியும், அதற்கு பிறகு நாம் மிக பிரபலமாக அறிந்திருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தான் அவர்களுக்கான அந்த செய்திகளை குறித்தும் இங்கே பேசப்படுகிறது. ஷைத்தான் அவர்கள் எப்படி வழிகெடுத்தான் என்ற அந்த பகுதிகளை எல்லாம் பதிவு செய்துவிட்டு, அந்த வழிகெடுப்பின் காரணமாக அவர்கள் மாறு செய்ததின் காரணமாக அவர்கள் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் என்ற அந்த செய்தியும் இந்த 7ஆம் பக்கத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு பூமிக்கு வந்துவிட்ட இவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. என்ன வாக்குறுதினா, அவ்வப்போது அல்லாஹ்விடமிருந்து இப்போ தல்லக்க ஆதம, பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடம் மன்னிப்பு கோரினார். பிறகு அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, அல்லாஹ் அவ்வப்போது அவர்களுக்கான வேதங்களை மனித குலத்துக்கு அனுப்புவான், அந்த வேதங்களை பின்பற்றும் காலமெல்லாம் மனிதன் நேர்வழியில் இருப்பான். அந்த செய்தியை இந்த பகுதியின் மூலமாக நாம் பார்க்கிறோம். இது 40வது வசனத்தை கடந்து செல்கிறோம். இந்த 40லிருந்து 120வது வசனம் பனி இஸ்ரவேலர்களை குறித்த ஒரு பிரமாண்டமான ஒரு கால்ஷீட், அவர்களை குறித்த ஒரு எஃப்ஐஆர் என்னது பதிவு செய்யப்படுகிறது. அவர்கள் செய்த சார்ஜ் ஷீட்டுன்னு நம்ம சொல்லுவோமே, அவர்கள் என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்தார்களோ அந்த தவறுகளை எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக இந்த பகுதிகள் எல்லாம் பதிவு செய்கிறார். காரணம் என்ன, இதற்கு முன் இந்த சமூகத்திற்கு முன் இந்த இறை வழிகாட்டுதலை பெற்றிருந்த அந்த பனி இஸ்ரவேல் சமூகங்கள் எப்படியெல்லாம் மாறு செய்தார்களோ அந்த மாறை போன்ற இந்த முஸ்லீம் சமூகம் செய்துவிடக்கூடாது என அந்த கருத்தை முன்வைக்கும் விதமாக அவர்களுக்கு அல்லாஹ் பெரும் ஞாபகத்துகளை செய்திருந்தான் என திருப்பி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த ஞாபகத்துகளுக்கு அவர்கள் மாறு செய்தார்கள், நன்றி கெட்டவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியும் முதல் செய்தியாக அவர்கள்தான் இந்த செய்தியை குறித்து இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த இந்த இறை செய்தியை முதலாவது நபராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நிராகரிப்பு அவர்களிடமிருந்து தான் வருகிறது என்ற அந்த கண்டனத்தையும், அவர்கள் உண்மையும் பொய்யும் அவர்கள் கலக்கிறார்கள் என்ற அந்த கண்டனத்தையும் அல்லாஹ் இந்த 8வது பக்கத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாமை குறித்த அந்த செய்திகளை எல்லாம் பேச ஆரம்பிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய காளைக்கன்றை அறுக்கக்கூடிய அந்த செய்தியை குறித்தும் இந்த பகுதிகள் 9ஆம் பக்கம் அதனை குறித்து பேசுகிறது. அவர்களுக்கு இந்த காளைக்கன்றை அறுக்க சொல்லி அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்ட அந்த செய்தியும், அவர்கள் அதனை மறுத்தார்கள் என்ற அந்த செய்தியும் இந்த பகுதிகளில் நம்மால் காண முடிகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு செய்த ஞாபகத்துகளில் ஒன்றாக அவர்களுக்கு மன்னா செல்வாவை அல்லாஹ் இறக்கி வைத்தான், அவர்களுக்கு மேகங்களை கொண்டு நிழலாட செய்தான், அவர்களை ஃபிரௌனுடைய துன்பங்களிலிருந்து பாதுகாத்தான் என்ன 9ஆம் பக்கம் அல்லாஹ் அவர்களுக்கு செய்த பிரத்யேகமான உதவிகளை குறித்து இந்த பகுதிகள் பேசுகிறது. அதற்கு பிறகு அவர்களுக்கு தண்ணீருக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அவர்கள் தடியால் கல்லை அடித்தால் 12 ஊற்றுகள் பிறப்பித்தன. இவ்வாறு அவர்களுக்கான தண்ணீருக்கான ஏற்பாடுகள் பாலைவன பகுதிகளில் செய்யப்பட்டது என்ற இந்த செய்தியை 10ஆம் பக்கம் பேசுகிறது. அதனோடு இத்தனை வசதிகளும் சௌலத்துகளும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவருக்கு கொடுக்கப்பட்டும் அவர்கள் இதற்கு பதிலாக எங்களுக்கு வெங்காயம் கிடைக்குமா, குக்கும்பர் கிடைக்குமா, நாங்கள் ஊர்களில் இருந்த அந்த காய்கறிகள் கிடைக்குமா, எங்களுக்கு இந்த மன்னா செல்வா இது சலித்து விட்டது என அவர்கள் நிராகரித்த அந்த செய்தியை குறித்து 10ஆம் பக்கம் நமக்கு பதிவு செய்கிறது. அதற்கு பிறகு 11இல் அல்லாஹ் அவர்களுக்கு மேலாக தூர் மலையை உயர்த்தி, நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தோராவை ஏற்றுக்கொள்கிறீர்களா, அல்லது இந்த மலையை உங்கள் மீது போட்டு என்னது உங்களை அழிக்கவா என அல்லாஹ் அவர்களை பயமுடுத்தியதை குறித்த அந்த செய்தி 11ஆம் பக்கத்தில் நம்மால் காண முடிகிறது. அவர்களுக்கு ட்ரைனிங் செய்யும் பொருட்டு அல்லாஹ் காளைக்கன்று ஒன்றை அறுக்க சொல்கிறான். அவர்கள் மனமில்லாதவர்களாக பல்வேறு கேள்விகளை மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் முன்வைக்கக்கூடிய அந்த செய்திகளை 11, 12வது பக்கத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் அவர்கள் என்ன நிறமாக இருக்கிறது, எந்த வயோதிகத்தை ஒட்டியதாக இருக்கிறது, எந்த பணியில் இருக்கக்கூடிய மாடாக இருக்கிறது அந்த வரிசையாக கேட்டு, எந்த நிறத்தில் இருக்கிறது, எந்த பயன்பாட்டிற்கு பயன்படப்படுகிறது அந்த செய்திகள் எல்லாம் அவர்கள் கேட்டு, பிறகு விருப்பம் இல்லாமல் அந்த காளைக்கன்றை அறுத்தார்கள் என்ற செய்தியும், அந்த காளைக்கன்றின் இறைச்சியின் மூலமாக அங்கே நடைபெற்றிருந்த ஒரு கொலையாளி காண்பிக்கப்படுகிறான் என்ற அந்த செய்தியும், இதன் மூலமாக இந்த நிகழ்வின் மூலமாக மறுமையில் இப்படித்தான் மனிதன் மறுமையில் எழுப்பிவிடப்படுவான், அவன் தன்னுடைய செய்திகளுக்கு பதில் சொல்ல காத்திருக்கும் அந்த லைவ் டெமோ இந்த பகுதியில் 12வது பக்கத்தில் நம்மால் காண முடிகிறது. இந்த தன் கண்முன்னே இறந்தவர் எழுந்து வந்து
தன்னை கொலை செய்தவர் யார் என்பதை பறைசாற்றிவிட்டு மீண்டும் இருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்த்த பிறகும் அவர்கள் மறுமையை ஈமான் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவருடைய உள்ளங்கள் மிக கல்லாகிவிட்டது என்ற அல்லாஹ் கடினத்தை அஷத்து கஸ்வா, கல்லை விட மோசமான என்னது மோசமானதாக அவருடைய உள்ளங்கள் இறுகிவிட்டது என்ற செய்தியும், சில கற்களில் கூட என்னது ஊற்று பெருத்து வருகிறது, சில கற்களில் சிறு சில தண்ணீராது வருகிறது, சில கற்கள் என்னது அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுநடுங்குகின்றன, தன்னுடைய இடத்தை விட்டு என்னது நகர்கிறது. ஆனால் இந்த மனிதர்களோ எந்த விதமான மாற்றமும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்ற அந்த கண்டனத்தை அல்லாஹ் 12வது பக்கத்தில் நமக்கு பதிவு செய்கிறான். அடுத்து 13வது, இத்துணை கல்நெஞ்சக்காரர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் நாளை மறுமை நாளில் அவர்கள் நரகத்தில் அனுப்பப்பட்டாலும் மிக சொற்ப காலம்தான் அனுப்பப்படுவோம் என்ற அந்த வாதத்தை முன்வைத்ததையும், அப்படி ஏதேனும் வாக்குறுதி அல்லாவின் புறத்திலிருந்து வந்திருக்கிறதா என அல்லாஹ் 13வது பக்கத்தில் கேள்வி கேட்கிறான். இப்படி இதே மனநிலையை நீ சமகாலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களிடமும் நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் எப்படியும் சொர்க்கம் சென்று விடுவோம், அப்படியே நரகம் போனாலும் கொஞ்ச நாள் தான் இருப்போம் என சொல்லக்கூடிய துணியில் இருக்கக்கூடிய அந்த செய்திகளை இந்த 13வது பக்கம் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறது. 14வது பக்கத்தில் அவர்கள் எதனை செய்ய எதிர்பார்க்கப்பட்டார்கள், பனி இஸ்ரவேலர்களிடம் என்ன அல்லாஹ் எதிர்பார்த்தான் இந்த முத்தாய்ப்பான செய்தி இங்கே இடம்பெற்றிருப்பது நமக்குமான செய்தியாக பார்க்க முடிகிறது. இங்கே நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் என்னது வணங்கக்கூடாது என்ற அந்த செய்தியுடன் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், உறவினர்களுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, வழிப்போக்கர்களுக்கு என நீங்கள் அனைவரிடமும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தியும், அதோடு சேர்த்து நீங்கள் மனிதரிடம் பேசினால் மிக நல்லவற்றையே பேச வேண்டும், தொழுகை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என இந்த கட்டளைகளைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பனி இஸ்ரவேலர்களுக்கு சொன்னார்கள் என்ற செய்தியும், ஆனால் பெரும்பாலானவர்கள் சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் இந்த செய்திகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற செய்தியும், ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை விட்டு அவர்கள் அநியாயங்களில் மூழ்கி இருந்தார்கள். தங்களை சீர்திருத்த வந்தவர்களை எல்லாம் கண்டிக்கக்கூடிய, அவர்களுக்கு எதிராக வாதாடக்கூடிய, ஏன் அவர்களை கொலை செய்யவும் அவர்கள் எனது முயற்சித்தார்கள் என்ற அந்த செய்தியை அல்லாஹ் இந்த 14வது பக்கத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். இதற்கு பிறகு இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகும் கூட இந்த பனி இஸ்ரவேல் சமூகங்களை சீர்திருத்துவதற்காக ஒன்றன் பின் ஒன்றாக நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த நபிமார்களின் வரிசையில் கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டார் என்ற அந்த செய்தியும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. அவர்களுடைய உள்ளங்கள் இத்துணை நபிமார்கள் வந்த பிறகும் அவர்களுடைய உள்ளங்கள் மூடப்பட்டிருந்தன என்ற அந்த செய்தியும் இங்கே சொல்லப்படுகிறது. 15வது பக்கத்தில் இதே பனி இஸ்ரவேலர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அவர்கள் அவர்களுடைய போர்களில் தோல்வியுற்ற பொழுதெல்லாம் இப்படி வாதாடி கொண்டிருந்தார்கள், எங்களுக்கு ஒரு தூதர் வருவார், அந்த தூதர் வந்துவிட்டால் நாங்கள் வெற்றியடைந்து விடுவோம் என அவர்கள் வாதாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதே தூதர் இப்பொழுது வந்த பிறகு, அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தூதரை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்களோ, எந்த தூதர் வருவார் என மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என எல்லா நபிமார்களும் சொல்லிவிட்டு சென்றார்களோ, எதனை இவர்கள் எதிர்பார்த்திருந்தார்களோ அந்த தூதர் வந்த பிறகு இவர்கள் அதனை மறுத்தார்கள், ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். காரணம் என்ன? இவர் பனி இஸ்ராவேல் சமூகத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவில்லை, பனி இஸ்மாயில் சமூகத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். இன்று நாம் பார்க்கக்கூடிய அதே ஜாதி வரி அவர்களுக்கு இருந்ததினால் அவர் தன்னுடைய ஜாதிக்காரராக இல்லை, தன்னுடைய குலத்தில் பிறக்கவில்லை என்ற ஒற்றை காரணத்திற்காக இந்த நபியை அவர்கள் எதிர்த்தார்கள் என்ற இந்த செய்தியை 15வது பக்கம் நமக்கு அவர்களுக்கு பதிவு செய்கிறது. அவர்களுடைய உள்ளங்களில் இன்றளவும் காளைக்கன்றனுடைய மீது இருக்கக்கூடிய அந்த மோகம் அவர்களுக்கு குறையவில்லை என்ற இந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. 16வது பக்கம் இன்றும் நாம் அந்த விமர்சனங்களை பார்க்க முடிகிறது. மறுமையின்கான வீடு எங்களுக்கே கிடைக்கவிருக்கிறது, நாங்கள் மறுமையில் சிறப்பு வாய்ந்த சுருக்கத்திற்கு செல்லதான் இருக்கிறோம் என சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான். அப்படி இருந்தால் நீங்கள் மறுமைக்கான வீடு உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் மரணத்தை எதிர்பார்த்தவர்களாக இருங்கள். ஆனால் ஒவ்வொருவரும் அம்மர் அல்ஃபசனத்தின் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என அவர்கள் நாடுகிறார்கள் என்ற செய்தியும், அதோடு அவர்களுடைய பகைமை நபிமார்களோடு மாத்திரம் நின்றுவிடவில்லை, அவர்கள் மலக்குமார்களையும் பகைத்து கொண்டார்கள் என அந்த கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. ஏன் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஏன் ஏனைய சில மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் பகைத்து கொண்டார்கள். ஏன்னா அவர்கள் நினைத்து கொண்டார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குலத்திலிருந்து ஒருவரை நபியாக தேர்ந்தெடுக்காமல் பனி இஸ்மாயிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டார் என அவர்கள் ஒரு எண்ணம் கொண்டதினால் அவர்களையும் அவர்கள் பகைத்து கொண்ட அந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இந்த 16வது பக்கத்தின் இறுதியில் அல்லாஹ் கேட்கிறான், உங்களிடம் ஒரு தூதர் வந்த பிறகும்
எதனை இதற்கு முன்னால் இருந்த அந்த வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய தூதர் வந்த பிறகும் நீங்கள் ஒரு பிரிவினர் அந்த செய்திகளை எல்லாம் விட்டு நடக்க விடுக்கிறீர்களா? அந்த செய்தியை, இந்த கேள்வியை கேட்கிறார். 102வது மிக பிரபலமான அந்த மணி சேவர்களுடைய பாபிலோனில் நடந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி காலத்தில் நடந்த அந்த குழப்பத்தை குறித்தும் அவர்கள் சூனியம் செய்வதை மக்களுக்கு மத்தியிலே ஏவிய அந்த கொடுமையை குறித்தும் எல்லாம் பேசுகிறான். அதன் சூனியத்தின் மூலமாக கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்திய அந்த ஈனச் செயல்களில் இவர்கள் ஈடுபட்டார்கள் என்ற அந்த செய்தியும், இப்படி ஈடுபடுபவர்களுக்கு இந்த மார்க்கத்தில் எந்த விதமான பங்கும் இல்லை என்ற அந்த செய்தியும் இங்கே என்னது அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சனம் செய்தவர்களாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிண்டல் செய்வதற்காக அவர்கள் உபயோகப்படுத்திய சில வார்த்தைகளை குறித்தும் எல்லாம் இங்கே என்னது ராயினா என்ற அந்த பொருள்படக்கூடிய, எங்களை பாருங்கள் என பொருள்படக்கூடிய அந்த வார்த்தை, உன்சுர்னா என்ற வார்த்தைக்கு பதிலாக அவர்கள் ராயினா என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அதனை அல்லாஹ், அதற்கு இரட்டை அர்த்தம் இருப்பதினால் அல்லாஹ் அதனை கண்டித்தும் எனது இங்கே வசனங்களை இறக்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே அவர்களுக்கு இத்துணை பகைமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருப்பதினால் யாரை தூதராக அனுப்ப வேண்டும் என மனிதன் தீர்மானிக்கக்கூடியது. அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் நர்ஸில் அலைக்கும் மின் ஹைர் மின் ரப்பிக்கும், அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு அவர்களை தூதராக தேர்ந்தெடுக்கிறான் என்ற அந்த கருத்தும், அதே போல் இந்த ஒரு வசனத்துக்கு பதிலாக வேறு வசனம் இறக்கப்படுவதையும், சட்டங்கள் மாற்றப்படுவதும், இவை அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இருக்கிறது என்ற அந்த செய்தியும் இங்கே என்னது சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இந்த 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 பகுதியினுடைய நிறைவுக்கு நாம் வரவிருக்கிறோம். இங்கே அல்லாஹ் எப்படி கேள்வி கேட்கிறான், இவர்களை விட யார் சிறந்தவராக இருக்க முடியும்? மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் தங்களுடைய முகங்களை திருப்பி கொண்டு, வஹுவ முஹ்சின், நல்லடியாராக இருக்கக்கூடிய அவருக்குத்தான் எனது மறுமைக்கான வீடு இருக்கிறது என்ற அந்த செய்தியும், அவர் யூதராகவோ கிறிஸ்துவராகவோ பிறப்பினால் இருப்பதினால் எந்த விதமான பலனும் என்னது அவர்கள் கிடைக்கப் போவாது என்ற அந்த செய்தியும், அவர்கள் அல்லாஹ் ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டான் என அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாதத்தை மறுத்தளிக்கக்கூடிய செய்திகளை நாம் 19வது பக்கத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்விடம் அவர்கள் நேரடியாக பேச வேண்டும் என அவர்கள் வைத்த அந்த கோரிக்கையும் அல்லாஹ் இங்கே பதிவு செய்துவிட்டு இறுதியாக இவர்களை குறித்த செய்தி இப்படி முடிகிறது. அல்லாஹ் இன்னா அர்சல்னா கபில் ஹக்கி, அல்லாஹ் உண்மையை கொண்டு உண்மையை அனுப்பியிருக்கிறான். அப்படின்னா தூதரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியிருக்கிறான். பஷீர வ நதீரா, நற்செய்தி சொல்பவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் இந்த தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்ற அந்த செய்தியோடு இங்கே பனி சேவலை குறித்த அந்த குற்றப்பத்திரிகை நிறைவு செய்யப்படுகிறது. இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பு, இது போன்ற ஒரு சமூகமாக இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் ஆகிவிடக்கூடாது என்ற இந்த செய்தியும், அவர்களுடைய ரோல் மாடலாக யாரை எடுத்துக்கொள்ள வேண்டும்? சரி, பனி இஸ்ரவேலர்கள் போல இருக்கக்கூடாதுன்னா பிறகு யாரை போல இருக்க வேண்டும் என்ற அந்த செய்திக்கு பதில் சொல்லும் விதமாக 121 இந்த ஜுஸுவினுடைய இறுதி வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை குறித்த அந்த வர்ணனை இங்கே சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நற்பேரினை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பினை, அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு செய்த அந்த செய்திகளை குறித்தெல்லாம் இங்கே பேசுகிறான். அவரை நாம் இமாமாக ஆக்கினோம் என அந்த செய்தியும், அவர்களுக்கு என்னது மஸ்ஜிதுல் ஹரம் என்னது கட்டக்கூடிய அந்த பணி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அவருடைய மகனோடு சேர்ந்து அவர்கள் செய்தார்கள் என்ற அந்த செய்தியும், அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பணியை நிறைவேற்றியதற்கு பிறகு ரப்பனா தக்கபல் மின்னா, இறைவா எங்களுடைய இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக என அவர் கேட்ட அந்த துவாவையும் அல்லாஹ் பதிவு செய்துவிட்டு, அதோடு சேர்த்து இந்த மஸ்ஜிதுல் ஹரமை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு நீ உன்னின் புறத்திலிருந்து உணவளிக்க வேண்டும் என்ற அந்த துவாவையோடு சேர்த்து தன்னுடைய சந்ததியிலிருந்து இறுதி நபி வர வேண்டும் என கேட்ட அந்த துவாயும் எல்லாம் பதிவு செய்கிறான். அந்த துவாவினுடைய பிரதிபலனாகத்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அனுப்பப்பட்டதாக பெரும்பாலான முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு பிறகு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை குறித்தும், ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மரணப்படுக்கையில் அவர்களுடைய பிள்ளைகளிடம் பேசிய அந்த செய்திகளை குறித்தும், இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை குறித்தும் இந்த செய்திகள் என்னது பதிவு செய்யப்படுகிறது. அவர்கள் அனைவரும் தன்னுடைய மரணப்படுக்கையில் தனக்கு பிறகு தன்னுடைய சந்ததிகள் எந்த மார்க்கத்தின் மீது இருக்கப் போகிறார்கள் என்ற அந்த ஏட்டத்துடன் அவர்கள் இருந்த அந்த செய்தியை குறித்தெல்லாம் பேசுகிறான். இறுதியாக 22வது பக்கத்தில் அல்லாஹ் யாரை விட வமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபகா, அல்லாஹ்வை விட நிறத்தால் சிறந்தவன் யார் என கேட்கக்கூடிய மனிதனுடைய நிறம் அல்லாஹ்வின் நிறத்தை போல, அப்படின்னா அல்லாஹ் எந்த மாதிரியான கேரக்டர்கள் அவனிடம் எதிர்பார்க்கிறானோ அது போன்றது ஒரு கேரக்டராக மனிதன் ஆகிவிட வேண்டும். அப்படி ஆகுபவனை விட மிக சிறந்தவன் யார் இந்த செய்தியை சொல்லிவிட்டு முன் சென்று இந்த சமூகங்களை குறித்த செய்திகள் எல்லாம் பதிவு செய்துவிட்டு அல்லாஹ் இறுதி வார்த்தையாக இப்படி சொல்கிறான், தில்க உம்மத்துன் கத் ஹலத்,
இது முன் சென்ற இந்த சமூகங்கள் பனி இஸ்ரவேலாக இருக்கட்டும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் எல்லாம் முன் சென்று விட்டார்கள். அவர்கள் செய்ததற்கான லஹாமா கசபத், அவர்கள் செய்ததற்கான கூலி அவர்களுக்கு கிடைக்கும். வழக்குமா கசப்தும், நீங்கள் செய்வதற்கான கூலி உங்களுக்கு கிடைக்கும். எனவே உங்களுக்கான வாய்ப்பு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற இந்த துணியில் இந்த ஜுசு நமக்கான செய்திகளை பதிவு செய்கிறது.